Hi students, now we are discuss about sulfur dioxide. Sulfur dioxide உடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒரு சல்ஃபர் கூட ரெண்டு ஆக்சிஜன் கம்பைன் ஆயிடுச்சுன்னா அதான் சல்ஃபர் டயாக்சைடுன்னு சொல்கிறோம். இந்த சல்ஃபர் டயாக்சைடு மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா எதில் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலான்னா சல்ஃபர்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், சல்ஃபைடு ஓர்லேருந்து கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அதே போல் சல்ஃபியூரிக் ஆசிட்லேருந்து கூட நம்ம இந்த சல்ஃபர் டயாக்சைடை ப்ரிப்பேர் பண்ணலாம். அதே போல் மெட்டல் சல்ஃபைடுலேருந்து கூட சல்ஃபர் டயாக்சைடை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அதோடய ப்ரிப்ரேஷன் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் என்ன அப்படின்னா ஃப்ரம் சல்ஃபர்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. ஸோ சல்ஃபரை டைரெக்டாக எடுத்துக்கிறோம், அதோட ஏரை சேர்த்து பேர்ன் பண்ணுறீங்க. ஏரோட சேர்த்து பேர்ன் பண்ணும்பொழுது, பேர்ன் மீனிங் எரிக்கிறது. ஸோ பேர்ன் பண்ணும்பொழுது உங்களுக்கு சல்ஃபர் டயாக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது. அதே போல் இந்த ப்ராசஸ் நடக்கும்பொழுது சல்ஃபர் எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட சேர்ந்து சல்ஃபர் ட்ரையாக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணுது. டயாக்சைடுனா ரெண்டு ஆக்சிஜன் இருந்தால் டயாக்சைடு, ட்ரையாக்சைடு அப்படின்னா மூணு ஆக்சிஜன் இருந்தால் அதை ட்ரையாக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோடைய ப்ரிப்ரேஷன் பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சல்ஃபர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சல்ஃபரை ஏர் O2ஓட சேர்த்து பேர்ன் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா SO2 ப்ரொடியூஸ் ஆகுது. சரி, அதே போல் அதே சல்ஃபர் எடுத்துக்கிறேன், இன்னும் வேறு சல்ஃபர் ப்ளஸ் எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட சேர்த்து ரியாக்ட் பண்ணும்பொழுது 6 to 8% பார்த்தீங்க அப்படின்னா இந்த சல்ஃபர் என்னவா மாறிடுதுன்னா சல்ஃபர் ட்ரையாக்சைடாக மாறிடுது. அதாவது SO3யாக கன்வெர்ட் ஆகிடுது. இப்போ SO3யாக கன்வெர்ட் ஆகுதுன்னா இங்கே எத்தனை ஆக்சிஜன்? 3 ஆக்சிஜன் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 தான் இருக்குது. ஸோ இதை பேலன்ஸ் பண்ண ஸோ 2 வேணாலும் போட்டு பாருங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. 2 போட்டால் இங்கே 4 ஆக்சிஜன் வரும், இங்கே 3 தான் இருக்கும். ஸோ இதை பேலன்ஸ் பண்ண திரும்ப நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் நான் இங்கே 3 போடுறேன். மொத்தம் டோட்டலாக இங்கே 6 ஆக்சிஜன் வந்துடும். ஸோ இதை பேலன்ஸ் பண்ண இங்கே முன்னாடி 2 போட்டோம் அப்படின்னா இங்கேயும் மொத்தம் 2 × 3 6 ஆக்சிஜன் வந்துடும். சல்ஃபர் 2 இருக்கிறனால இதை பேலன்ஸ் பண்ண முன்னாடி 2 போட்டுக்கோங்க. சரி, இப்போது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் சல்ஃபர் டயாக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுதா? இப்போது இந்த சல்ஃபருடைய ஆக்சிஜன் ஸ்டேட் பார்த்துக்கோங்க. இங்கே +4 இருக்கும், ஆக்சிஜன் வந்து -2 இருக்கும். சரி, இப்போ இது எப்படி வந்துச்சு அப்படின்னா எது தெரியலையோ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். ப்ளஸ்ஸு ஆக்சிஜனுக்கு வந்து இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குன்னா 2, ஆக்சிஜனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட்டு -2 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போது எக்ஸு ஈக்குவல் டு 4. ஸோ அதனால தான் சல்ஃபருக்கு இங்கே 4 போட்டிருக்கேன். ஆக்சிஜனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா -2 கிடைக்கும். சரியா? ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் சல்ஃபருக்கு ஸோ எக்ஸு ப்ளஸ்ஸு 3 -2 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போது எக்ஸோட வேல்யூ 6, சல்ஃபர் இங்கே +6 ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்கும். ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோடது +6, another one is plus x இல்லையா? எத்தனை இது இருக்குது அப்படின்னா 3x ஈக்குவல் டு 0. ஸோ அப்போது 3x இப்போ இங்கே வரும் 6 வரும் உங்களுக்கு. ஸோ அப்போது எக்ஸு 6/3. ஸோ அப்போது உங்களுக்கு 2. சரிங்களா? ஸோ அப்போது இங்கே மைனஸ் இங்கே போகிறதுனால உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா -2. ஸோ அப்போது ஆக்சிஜன் -2 ஆக்சிஜன் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்த ப்ரிப்பரேஷன் இதுலேருந்து பார்க்க போகிறோன்னா ஃப்ரம் சல்ஃபைடு. சரிங்களா? சல்ஃபைடு அப்படின்னா இப்போ உங்களுடைய ஓர் எடுத்துக்கலாம், ஏதாவது ஓர் ஜிங்க் சல்ஃபைடு எடுத்துப்போமா? இந்த ஜிங்க் சல்ஃபைடை ஆக்சிஜனோட சேர்ந்து என்ன செய்கிறீங்க? ரோஸ்டட் பண்ணுறீங்க. ஸோ ரோஸ்டட் பண்ணும் பொழுது ரோஸ்டட் என்ன வறுத்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? அந்த மெட்டலர்ஜி லெசனில் படித்தோம். ஸோ ரோஸ்டட் பண்ணும்பொழுது இந்த மெட்டல் ஆக்சிஜன் கூட சேர்ந்து மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகும். அதே போல் இந்த சல்ஃபர் ஆக்சிஜன் கூட சேர்ந்து என்ன மாறும்? SO2 ப்ரொடியூஸ் ஆகும். சரி, இப்போ இந்த SO2 வந்து கேஸஸாக லிபரேட் ஆயிரும். ஸோ இப்போ இதை பேலன்ஸ் பண்ணுங்கள், ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இங்கே சிங்கை பொறுத்த வரைக்கும் இது 2+ இருக்கும், சல்ஃபர் வந்து 2-. இப்போ இந்த ஆக்சிஜன் இதோட கம்பைன் ஆகும்போது இங்கே பொறுத்த வரைக்கும் இங்கே 2+, இது நம்ம 2-. அதே போல் சல்ஃபரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், இது 4+, இது 2-ல இருக்குது. சரி, இப்போ ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுங்கள்.
பேலன்ஸ் பண்ணுறப்போ இங்கே ஒரு சல்ஃபர் ஜிங்க் ஒன்று இருக்குது, இங்கேயும் ஒரு ஜிங்க் இருக்குது, சல்ஃபர் இங்கே ஒன்று இருக்குது, இங்கேயும் ஒரு சல்ஃபர் இருக்குது. பட் ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் இங்கே 3 இருக்குது. ஸோ அதை பேலன்ஸ் பண்ண நான் முன்னாடி 3 போட்டுக்கிறேன். இப்போ 3 போட்டால் மொத்தம் டோட்டலாக 6 ஆக்சிஜன் வரும். ஸோ இதனால் இங்கே வேணாலும் 2 போட்டுக்குங்க. 2 போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகிடும் அப்படின்னா மொத்தம் 4 ப்ளஸ் இங்கே 2 போடுற மாதிரி இருக்கும், முன்னாடி 2 போடுற மாதிரி இருக்குமா, மொத்தம் 6 ஆக்சிஜன் வருதா. ஸோ அப்போது ஜிங்கும் 2 வருது, சல்ஃபர் 2 வருது. ஸோ இது பேலன்ஸ் பண்ண முன்னாடி 2 போட்டுக்கோங்க. புரிஞ்சிச்சா? சரி, அதே போல் நம்ம என்ன செய்யலாம், அடுத்தது அயன் பைரைட் எடுத்துக்கோங்க. FeS2னா அயன் பைரைட். இது ஆக்சிஜன் கூட சேர்ந்து ரோஸ்டட் பண்ணுறீங்க. ஸோ மெட்டல் இங்கே என்னவாயிருக்கு, சல்ஃபர் கூட சேர்ந்துருக்கு. ஸோ மெட்டல் சல்ஃபைடு, அதாவது இது ஃபெர்ரஸ் சல்ஃபைடு. 2+ இருந்தால் ஃபெர்ரஸ், 3+ இருந்தால் ஃபெர்ரிக் அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்போது இங்கே ஃபெர்ரஸ் சல்ஃபைடு ஆக்சிஜன் கூட சேரும்போது என்ன மாறும்பா, FeOவாகவும் இன்னொன்று சல்ஃபர் ஆக்சிஜன் கூட சேர்ந்து என்ன வரும், SO2வும் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ பேலன்ஸ் பண்ணுங்கள். பொதுவாக ஆக்சிஜன் வந்து இங்கே 2 இருந்துச்சுன்னா, ஆக்சிஜனுக்கு 2 மைனஸாக இருந்துச்சு அப்படின்னா ஃபெரஸ் கன்வெர்ட்டட் டு ஃபெர்ரிக்காக மாறும். அப்போது Fe இது வந்து 3+ இங்கே மாறும். சரியா? இந்த கிராஸில் பார்க்கணும் ஆக்சிஜன் ஸ்டேட்டு. ஸோ அப்போது இது வந்து இங்கே 3 ஓகே, 3 ஆக்சிஜன் சேர்ற மாதிரி இருக்கும். மொத்தம் இங்கே டோட்டலாக 5 ஆக்சிஜன் இருக்குது. சல்ஃபர் இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ இதை பேலன்ஸ் பண்ண வேணாலும் முன்னாடி 2 போட்டுக்கோங்க. இப்போ டோட்டலாக 5 ஆக்சிஜன் வந்துட்டா இங்கே, பட் இங்கே 2 தான் இருக்குது. ஸோ இதை பேலன்ஸ் பண்ண வேணாம், இங்கே நீங்கள் 3 வேணாலும் போட்டுக்கோங்க நம்மளால், இல்லைன்னா நீங்கள் 5 கூட போட்டுக்கோங்க. ஒன்று ஒன்றா அந்த மாதிரி ஸ்டெப்பாக போட்டு பார்க்கணும். அயன் நீங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னா 2. ஸோ அப்போது இங்கேயும் 2 போட்டுக்கலாம். சல்ஃபர் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா 4 ஆகிடுதா. ஸோ அப்போது இங்கே என்ன செய்யுங்க, 4 போட்டு பாருங்கள். ஓகே, சரி. இப்போ அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்துட்டு டோட்டலாக இது ஒரு 8 வரும், இங்கே ஒரு 3, இப்போ 11 வருது உங்களுக்கு. பட் இங்கே 10 தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த சைடு தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த 5க்கு பதிலாக வேறு ஏதாவது நம்பர் போட முடியுமான்னு ட்ரை பண்ணுங்கள், 11 வரா மாதிரி. ஸோ அப்போ இங்கே 11 வரதுனால நான் 11 ட்ரை பண்ணுறேன். 11 O2 போட்டு பார்க்குறேன். ஸோ போடும் பொழுது மொத்தம் டோட்டலாக 22 ஆக்சிஜன் வருது. ஸோ அதனால் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த சைடு தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ அப்போது இங்கே வேணாலும் 6 வேணாலும் போட்டு பாருங்கள். 6 போட்டிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா 12 வரும், ப்ளஸ் அதோட ஒரு 3 ஆட் பண்ணும்போது 15 தான் வரும். ஸோ எகெயின் இது மாதிரி நம்பரே போட்டு பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இதுக்கு பதிலாக ஒரு 8 போட்டு பாருங்கள். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 16 வரும். இப்போ இங்கே ஒன்று 3 இருக்கா. ஸோ இப்போ ஆட் பண்ணும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 19 தான் வருது. ஸோ அப்போ என்ன செய்கிறது, இப்போது இன்னும் உங்களுக்கு எத்தனை தேவை அப்படின்னா 3 தேவை. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி 2 போடலாமா. 2 போட்டிங்க அப்படின்னா இங்கே ஒரு 6, இங்கே ஒரு இது பண்ணோன்னா இது ஒரு 16. ஸோ அப்போது 22 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 22 ஆக்சிஜன் வந்துட்டு. ஸோ இப்போ ஈக்குவேஷனில் இங்கே எத்தனை அயன் இருக்குது, மொத்தம் 4 இருக்குது. ஸோ இப்போ இதை பேலன்ஸ் பண்ண இங்கே முன்னாடி 4 போட்டுக்கோங்க. சல்ஃபர் மொத்தம் இங்கே 8 இருக்கா, 4 × 2 8. ஸோ இப்போ இங்கே ஆல்ரெடி இங்கே 8 போட்டிருக்கோம், ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? அப்போது சல்ஃபர்லேருந்தும் ப்ரிப்பேர் பண்ணலாம், சல்ஃபைடுலேருந்தும் சல்ஃபர் டை ஆக்சைடை ப்ரிப்பேர் பண்ணலாம். சரி, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது லெபார்ட்ரி ப்ரிப்ரேஷன். லேப்லேருந்து எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அப்போது காப்பர் மெட்டல் எடுத்துக்கிறீங்க, இதுலேருந்து சல்ஃபூரிக் ஆசிட்டை ஆட் பண்ணுறீங்க. சரியா? ஸோ அப்போ பொதுவாகவே நம்மளுக்கு தெரியும் ஒரு மெட்டல் கூட ஆசிட்டை போட்டால் நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா சால்ட்டு கிடைக்கும், வாட்டர் கிடைக்கும், ப்ளஸ் அனதர் ஒன் இஸ் கேஸ் வரணும். இது யூஸ்வலாக நடக்கக்கூடியது தான். ஸோ அதே தான் இங்கேயும் கேரி அவுட் ஆகுது. என்ன ஆகுதுன்னா, ஸோ யூஸ்வலாக இந்த H2SO4 எப்படி பிரினா H + SO4 - SO4 2-. ஓகே, ஸோ அதனால தான் இங்கே 2 ஹைட்ரஜன் சேர்த்துருப்போம். ஹைட்ரஜன் வந்து அது +1 தான். ஸோ இப்போ அதை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு SO4 தான் சேர்ந்துருக்கு. ஸோ இப்போது இதை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே மெட்டல் இஸ் த எலக்ட்ரோ பாசிட்டிவ். இப்போது இது எலக்ட்ரானை லாஸ் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் சார்ஜ் அட்டைன் பண்ணிடும். இப்போது ப்ளஸ் அதை நோக்கி போகும் மைனஸ். அப்போ என்ன மாறிடும், CuSO4 மாறும். ஓகே, இப்போ CuSO4 வந்துட்டுனா இது வந்து சால்ட்டு ப்ரொடியூஸ் ஆகிட்டு. இப்போ அடுத்து என்னென்ன வரணும், வாட்டரும் கேஸும் வரணும். ஸோ வாட்டருடைய ஃபார்முலா என்ன,
H2O போட்டுடுங்க. இப்போ அடுத்து கேஸ். யார் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணுவான்னா இந்த SO4. SO4 என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணால் SO4 கன்வெர்டட் டு SO2வாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு SO2 கன்வெர்ட் ஆகும். அப்போது அது ஆக்சிஜனை லிபரேட் பண்ணுது. எத்தனை ஆக்சிஜனை லிபரேட் பண்ணுது அப்படின்னா 2 ஆக்சிஜன் உங்களுக்கு கொடுக்குது இல்லைங்களா. ஸோ அப்போது இங்கே முன்னாடி 2 போடுற மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு 2 ஆக்சிஜன் வரும். இப்போது எத்தனை ஹைட்ரஜன் 4 வருதா. ஸோ இப்போ இதை நம்ம பேலன்ஸ் பண்ணி ஆகணும். அதனால் முன்னாடி இங்கே 2 போட்டுக்குங்க. இப்போது ஹைட்ரஜன் 4 இங்கேயும் 4 முடிஞ்சிட்டு. அதே போல் SO4 பார்த்திங்கன்னா எத்தனை செட் அப்படின்னா 2 செட்டு. இங்கே ஒரு செட்டு சேர்ந்துட்டு ஒரு செட் ஆஃப் SO4 தான் SO2வாக கன்வெர்ட் ஆகிட்டு. அதே போல் காப்பரும் சல்ஃபேட் கூட சேர்ந்து காப்பர் சல்ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிட்டு. சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மெட்டல் சல்ஃபைடு கூட ரியாக்ட் பண்ணி நாம் சல்ஃபர் டை ஆக்சைடை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதாவது மெட்டல் சல்ஃபைடு கூட ஆசிட்டை ரியாக்ட் பண்ணுறீங்க. இப்போ ஆசிட் இருக்க H+ தான் நம்மளுக்கு மெயின். அதே போல் இந்த மெட்டல் சல்ஃபைடை நம்ம எதை மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா SO3. இப்போ SO3 2-. நம்ம புக்கில் மைனஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, இங்கே 2- போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தெரியணுங்கிறதுக்காக தான் இங்கே மெட்டல் சோடியத்தை போட்டு காட்டியிருக்கேன். ஸோ அவங்க டேரெக்டாக எடுத்துருப்பாங்க, நீங்கள் அதே எடுத்துக்கலாம். SO3 2-. ஸோ இப்போ H+ஓடு ரியாக்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு என்ன ப்ரிப்பேர் ஆகணும், சல்ஃபர் டை ஆக்சைடு. அப்போ ஒரு ஆக்சிஜன் லிபரேட் ஆகணும். ஸோ SO2 நம்மளுக்கு கிடச்சிரும். அப்போது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து என்ன கிடைக்கும்ப்பா, வாட்டரை கிடைக்கும் இல்லையா. ஸோ அப்போது இங்கே வாட்டர் ஃபார்முலா என்ன, 2 ஹைட்ரஜன் சேர்ந்தால் தான் வாட்டர் கிடைக்கும். இப்போது 2 ஹைட்ரஜன் தேவை, இங்கே என்ன ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்குது. ஸோ இப்போ பேலன்ஸ் பண்ண 2 போட்டுக்கோங்க. சரி, இப்போது ஆக்சிஜன் 3 ஆகிட்டு சல்ஃபர் 1. பட் இங்கே 2-, இங்கே இது 2+. அப்போ இது 2 எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணிடும் அப்படின்னா H2ஓயும் SO2வையும் ப்ரொடியூஸ் பண்ணிடும்.